வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களால இப்போ சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் நெருங்கி இருக்குதுன்னே சொல்லலாம். தொழில் வளம் பார்க்குறப்ப அதுவும் சிறப்பாகவே இருக்குது. பிள்ளைகள் வழியில சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நேரம் வந்திருக்குது. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது எல்லாமே தன்னால நீங்க கவனம் செலுத்துவீங்க. இனி சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும். வாழ்க்கையில பல வகையிலையும் முன்னேற்றம் கூடக்கூடிய காலகட்டம் வந்திருக்குதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து என்ன மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டா இந்த காலத்தை பொன்னான காலமா மாத்திக்க முடியும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். துளாராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான். துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாகம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமும் அடங்கியிருக்குது. துலா ராசின்னு சொல்லக்கூடியது காலப்புருஷனோட அங்கமைப்புல அடிவீற்று பாக்கத்தை குறிக்கக்கூடிய 3வது சரராசி. இது ஒரு சுபராசியும் கூட. அழகு, கலை உணர்ச்சி, இது எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் தான். சுக்கரன் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால இயல்பாவே அழகு, கலை உணர்ச்சி உங்களுக்கு தன்னால வந்துடும். இயற்கையான அழகு படைச்சவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தலையை விதவிதமா அலங்காரம் செஞ்சு பார்க்கறதுல அலாதி பிரியம் கொண்டவங்க. நீதி தேவன் வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துலா ராசியில உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டுதான் இருப்பீங்க. அதே இடத்துல சூரியன் நீச்ச அடைகிறதால நாட்டு நிர்வாகத்தோட நிறைய திறமை இருக்கும். ஆனா வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் திறமையா செயல்படக்கூடியது கொஞ்சம் குறைவுதான். வீட்டு நிர்வாக பொறுப்பை தன்னோட துணை கிட்ட ஒப்படைச்சிடுவீங்க. அதே மாதிரி துளாராசி அன்புகள் மூக்கு மூலியமா நீங்க சிரிச்சா பெரும்பாலானவங்களுக்கு 2 பக்கமும் அழகான குழி விழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசியில பிறந்தவங்களுக்கு பண வரவுங்கிறது ஒரு 3 மாசம் சுமூகமான பலன் இருந்தா ஒரு 3 மாசம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா தான் இருக்கும். கையில பணம் வரத்துக்கு முன்னாடி செலவுங்கிறது வீட்டு வாசல நிற்கக்கூடிய சூழ்நிலை. குடும்ப பொறுப்பு சின்ன வயசுல இருந்தே அதிகமா சுமக்கிறதால சேமிக்க முடியாம போகக்கூடிய நிலைமை. உங்க தேவைக்கேற்ப பணம் ஏதாவது ஒரு வழியில வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய சின்ன தவறு என்னன்னா உங்களுக்காக நீங்க சேமிக்க வைக்காம இருக்கிறது தான். சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க. எதிர்காலத்துக்கு இதுதான் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நீங்க எப்பயுமே உங்க குடும்பத்துல உங்களுக்காக எந்தையும் செஞ்சுக்க மாட்டீங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக இப்படியே நீங்க மற்றவங்களுக்காகவே தியாகம் செஞ்சுதான் உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் கிடைச்சிடுவீங்க. உங்களுக்கான ஒரு வரவை நீங்க எப்போது வச்சிருக்கிறது உங்க வாழ்க்கையில சிறப்பு. நடுத்தர வயசு வரைக்குமே உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கு மேற்பட்ட வாழ்க்கையில நீங்க சுபமான பலனை தான் பெறுவீங்க. கடன் வாங்குறதையும் அதனை வட்டி கட்டுறது நீங்க எப்போதும் தவிர்த்துட்டு வந்தாவே உங்க வாழ்வு சிறப்படையும். பொதுநல சேவைக்கெல்லாம் நிறைய செலவு செய்வீங்க. அடிக்கடி வெளியூர் பயணம், தெய்வீக யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் அமையும். பயண செலவால கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுடைய சந்ததிக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணம் உங்க மனசுல எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அதன்படியே நீங்க செயல்பட்டுட்டே இருப்பீங்க. ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டீங்க. சுக்கரனோட ஆதிக்கத்தில் துளாராசி வர்றதால பெரும் செல்வத்தை சேர்க்கறது நீங்க அதிக விரும்புவீங்க. ஏற்கனவே செல்வம் பெற்றிருந்தாலுமே தெய்வ அருள்னு உங்களுக்கு கூடவே இருந்துட்டா வாழ்க்கையில எப்போதும் மேன்மையடையும். அப்படிப்பட்ட தலங்கள்ல ஒண்ணுதான் பெருமாள் வழிபாடு நீங்க செய்யறது நல்லது. 108 திவ்ய தேசங்கள ஒன்னா இருக்கக்கூடிய திருக்கோளூர் திருத்தலங்கள்ல இந்த துளாராசி அன்புகள் சென்று வழிபட்டு வர உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். பெருமாள் வழிபாடு மாதிரியே துளாராசி அன்புகள் குலதெய்வ வழிபாடு நீங்க சரியா செய்யணும். பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு சரியா கடைபிடிக்கலாம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே ஏற்படுது. உண்மையான குலதெய்வம் எதுன்னு நீங்க ஜாதக ரீதியா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கொள்றதால உங்க வாழ்க்கையில பல நிறைய மாற்றங்கள் உங்களால கொண்டு வர முடியும். துளாராசி அன்புகள் உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் விட்டு போனாதான் இந்த மாதிரி பிரச்சனையில வரும். தொடர்ந்து நீங்க எல்லா உறவுக்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சு கூட நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை கண்டறியலாம். அப்படியே இல்லைன்னா சுய சாதகத்தை நீங்க பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கொள்றது நல்லது. துளாராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரே மாதிரியான குணங்கள் இருக்கும். தெளிவான முடிவு தான் சில நேரங்கள் உங்களால எடுக்க முடியாதுல்ல. ஒரு நிலையான மனசையும் நிலையான சிந்தனையும் உங்களுக்கு இருந்துட்டா உங்க வாழ்க்கையில எல்லாமே சரிதான். மன போராட்டம் இதனால இல்லாம போகும். அதே மாதிரி மனைவி மூலமும் மனைவியோட குடும்ப உறுப்பினர்கள் மூலியம் நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாத்துக்கோங்க. எதிர்பார்ப்பு இருந்தாலே உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை தான். இது எல்லாமே தவிர்த்துட்டு வந்தாவே துளாராசி அன்புகளுடைய வாழ்க்கை சிறப்பு. பெண்ணா இருந்துட்டா கணவன் குடும்ப உறவினர்கள் மூலமா எந்த பயனும் இருக்காது. இது ஆணா இருந்தாலும் இதே தான். கணவனிடமும் கணவனோட குடும்ப உறுப்பினரும் எந்த எதிர்பார்ப்பும் நீங்க வச்சுக்க கூடாது. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் வச்சுக்கிறதால தான் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுது. இதை உணர்ந்துட்டாவே துளாராசி அன்புகளுக்கு சிறப்பு. வருமானத்தையோ தொழிலையோ நீங்க எப்போதும் நேர்மையாவே கடைபிடிச்சிட்டு வாங்க. இயல்பாவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க தான் துளாராசி அன்புகள். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி நேர்மை நெறி தவறாம பாருங்க.
எவ்வளவுதான் லாபம் கிடைக்குதுனாலும் யாராவது உங்களுக்கு குறுக்கு வழியில் ஈடுபட நினைச்சா அதை தவிர்த்துட்டு வாங்க. எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நேர்மையான செயல்பாடு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது கிடைக்கும். உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினாலுமே அது உங்களால கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறத நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நீங்க வெளிநாடு பயணம் போகிறது, வெளிநாடு விஷயங்கள் ஆதாயத்தை செலுத்துறது, இது எல்லாமே யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லது. துளாராசி அன்புகள், கொஞ்சம் உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவு உங்க வாழ்க்கையில ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இதை சமாளிக்க சேமிக்கக்கூடிய பழக்கங்கிறது அவசியம். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் துளாராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை 15 நாட்களுக்கும் பெற போறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம். துளாராசி அன்புகளுக்கு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொஞ்சம் கடுமையான உழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டங்களில் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் நிறைய விஷயங்களை நேரடி கவனம் செலுத்திட்டு வாங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தாவே எல்லா வாய்ப்புகளும் சிறப்பு தான். வீண் அலைச்சல் வேலைப்பளுங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுக்காகலாம் மனசை தளர விடாதீங்க. இதனால உங்களுக்கு நல்ல நிறைய பலன்கள் கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் ஒற்றுமைக்கு எந்த ஒரு பங்கமும் வராது. பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலை. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக நீங்க புண்ணிய பயணம் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல மனசு இப்ப ஈடுபாடு காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செலவு இருக்கும். அத்தியாவசியமான செலவு இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க. பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த காலத்துல நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. இருந்தாலும் அடுத்தவங்களை பத்தி எந்த பேச்சுமே இந்த காலத்துல பேசாதீங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது இந்த காலத்துல ரொம்ப சிறப்பு. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம். புதிய ஆர்டர்கள் எல்லாமே நீங்கள் தகுந்த முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கோபமாக பேசுறதை தவிர்த்துட்டு வந்தாவே துளாராசி அன்புகளுக்கு இந்த கால சிறப்பு. மேல்மட்டத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்புகள் கல்வி விஷயமா நேரடியான கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் உடனுக்குடனே நீங்கள் ஆசிரியர்களை கலந்து ஆலோசனை செஞ்சு அதை தெளிவு பெறது ரொம்ப நல்லது. நட்சத்திர பலனா பார்க்குறப்ப சித்திரை 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு தான். பழகிறப்ப மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியது அவசியம். இதே ஆர்வத்தோடைய பாடங்களை படிச்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் உங்களால் சிறப்பு பெற முடியும். மனசுல ஒரு புதிய குறிக்கோளை அடைய வரைக்குமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுறது உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துகிட்டு வர்றது நல்லது. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துகிட்டு வந்தாவே உடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சில நேரங்களில் கெட்ட கனவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இதுக்கு நீங்கள் சரியான ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டாவே இது எல்லாமே சரியாகிடும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிறதால உடலை நீரேற்றமும் வச்சிருக்க பாருங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தின்ன தடைக்கு அப்புறம் தான் எதுவுமே நடக்கும். இருந்தாலும் மனசு தளர விடாம எல்லா விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டிட்டு வாங்க. திடீர் பண வரவு இந்த காலத்துல இருக்குது. கூடவே கொஞ்சம் நெருக்கடி இருக்கிறதால கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் நல்லது. அதே மாதிரி இடம் பொருள் தெரியாம நீங்க இந்த காலத்துல பேச வேண்டாம். இதனால மனசாபம் இல்லாம உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் இருந்துட்டாவே இந்த காலகட்டம் சிறப்பு தான். தொழில் வியாபாரம் பார்க்குறப்ப எல்லாமே அற்புதமாக தான் இருக்குது. கொஞ்சம் செலவு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கையை கடிக்கிற மாதிரி இருக்கும். பண வசூலில் எல்லாமே சிறப்பு தான். தேவையில்லாத பயணம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யறது நல்லது. கூடுதலாக பொறுப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். மற்றவங்க பணியை நீங்கள் இழுத்து போட்டு செய்ய வேணாம். உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்திட்டு வந்தாவே இந்த காலகட்டம் கூடுதல் சிறப்பான பலனை பெற முடியும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த காலத்தில் ரொம்பவுமே சிறந்தது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரும். அது நன்மையாக தான் முடியும். பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றின கவலை அப்பப்போ உண்டாகலாம். பிள்ளைகளோட எதுவுமே நீங்கள் கொஞ்சம் பேசி புரிய வைக்க பாருங்க. அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம். எதிர்பாராத செலவு கொஞ்சம் இந்த நேரத்தில் உண்டாகுங்கிறதால எப்போதும் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது. அடுத்தவங்களோட பழகிறப்ப இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சை திருச்சி உங்கள் மேலேயே பழியை கொண்டு வரக்கூடிய சூழலை. அதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. பண வரவன் பார்க்குறப்ப உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் தடதாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் சோதனைகள் எல்லாமே கடந்து சாதனை நிகழ்த்த போறீங்கன்னு சொல்லலாம். வர்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு வாங்க. உடல் நலனையும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவனையும் அம்பாலையும் சேர்த்தே நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கும். ஒரு தெளிவான முடிவை எடுக்க இந்த காலத்துல உதவியா இருக்கும். அதே மாதிரி இந்த முக்கியமான காலகட்டங்களில் நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பானது. முன்னோர் வழிபாடை தவறாம துளாராசி அன்புகள் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதமான மாற்றங்கிறது நிகழும். மனசை நல்லதே நடக்குங்கிறத நம்ப வைங்க. நல்லதே நடக்கட்டும்.
நன்றி நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.